ஏன் அழிய வேண்டாம் அழி. அவர் கேட்கிறார், பொம்பளைங்க தானே வீட்டுல இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க தானே வீட்டுல இருப்பாங்க, என்ன அவங்களோடு இருக்க சொல்றீங்களா? இல்லப்பா. அந்த பதில பாருங்க. மூசா நபி தூர்சீனாவுக்கு போற போது ஊருக்கு பாதுகாப்பா அவர் சகோதரர் ஹாரூனை விட்டுட்டு போனாங்க பத்தியலா. அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன், நீங்கள் எனக்கு ஹாரூனின் ஸ்தானம் சொன்னாங்க. சொல்லிட்டு மறக்காம அடுத்த வரியை பதிவு செய்துட்டாங்க. லாக்கின் லா நபிய பாதா, ஆனா எனக்கு பின்னால ஹாரூனுடைய ஸ்தானத்துல உங்களை வைக்கிற. மூசாவுக்கு பின்னால ஹாரூன் இருந்தாங்க, மூசா அந்த ஸ்தானத்துல வச்சாங்க. மூசாவுக்கு பின்னால அவர் நபியா ஆயிட்டாங்க, எனக்கு பின்னால நபிலாம் கிடையாது. யாராவது ரசூலுல்லாஹ் ஹாரூன் ஸ்தானம்னா அப்ப மூசாவுக்கு அடுத்த ஹாரூன் நபி மாதிரி அலியும் நபின்னு சொல்லிடக்கூடாது. நபித்துவம் முழுமை பெற்றது, முடிவு பெற்றது என்பதை உணர்த்த வேண்டிய இடத்திலெல்லாம் உணர்த்தின பின்னாலும் இன்னும் சில பேர் அதை தூக்கிட்டு அலையலாம். இன்னும் சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நான் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்துல ஒருத்தர் நபின்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு மன்னர் சொன்னாராம், அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பெட்டியும் தூக்கிட்டு அலையறான், தூக்கிட்டு வாட ஆளுன்றார். இங்க நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆளை கொண்டான்னா தூக்கிட்டு வந்தாங்க. வந்தவன என்னடா பிரச்சனைடா, என்னடா ஏன்னா நபின்னாங்க. அவங்க கேட்டாங்க, என்னடா நபி வஹி? ஆமா, இப்பதான் வஹி வந்துச்சு, ஹாரூன் தூக்க போறாங்கன்னு, உன்னை தூக்கி ஜெயில போட போறாங்கன்னு வஹி வந்துச்சுன்னா போடுறா உள்ளன்றாங்க. இதுல நகைச்சுவையா சில பேரு இன்னொரு செய்தி அடிசலா சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாள் ஒரு மாசம் கழியல்ல ஒருத்தன் அல்லாண்டு வந்தானா, நான் தான் கடவுள். ஹாரூன் சொன்னா, இது புதுசாக அவனை தூக்கிட்டு வாடான். அவனை தூக்கி கொண்டு வந்து மன்னர் தர்பார்ல நிறுத்தின போது, இது வரலாற்று பக்கம், நபின்னு சொன்னவன். இது அதோடு ஒட்டி எழுதுகிற ஒரு நகைச்சுவை செய்தி. வெளியில கொண்டு நிப்பாட்டினா, ஏண்டா போன மாசம் தான் ஒருத்தன் நபின்னு வந்தா இப்படி அல்லான்னு வந்திருக்க. அவன் சொன்னானா, சமீபத்துல நான் யாரையும் நபியா அனுப்பலையேன்னா, சமீப காலத்துல நான் ஒருத்தனையும் அனுப்பலையே, அவன் யாரு நான் பார்க்கணுமேன்னா. யாரு? அல்லான்னு சொன்னவன். சமூகம் எங்கேயோ போகிறது. காலத்தின் கட்டாயம் சிந்தித்து வாழ வேண்டிய இடம், தாஹா நபியை தூக்கி சுமக்க வேண்டிய இடம், முழுமையான முஃமினாக மாற வேண்டிய இடம். 1000 குழப்பங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 தேவையற்ற நிகழ்வுகளில் நம்மை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை பயன்படுத்தி யாரெல்லாமோ வளர்ந்து போகிறார்கள், நம்மை எங்கோ குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்மை தாக்கிக் கொண்டு நம்முடைய பலத்தை இழக்கிறோம். மறந்து விடாதீர்கள், நாம் கருத்து மோதுகிற போதெல்லாம் பலம் இழக்கிறோம்.